ஒரு காரியம் 2 பேர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. கர்த்தரோட வார்த்தை இந்த நாட்களில் நம்ம கூட இதை பற்றி தான் பேசுது. சிரியா ராஜா வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண திட்டம் தீட்டுவாங்க. அந்த யுத்த திட்டத்தை எலிசா என்கிற மகன் வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்தது நிமித்தம் எலிசாவை பிடிக்கும் வண்ணமாக சிரியாவின் ராஜா வந்து கட்டளையிடுவார். அப்போ எலிசா இருக்கும் பகுதியில் வந்து அவங்க வந்து சுற்றி வளைத்துக் கொள்வார்கள். அதை கண்ட எலிசாவின் வேலைக்காரன் வந்து எலிசாட்ட ஓடி வந்து, ஐயோ என் ஆண்டவரை என்ன செய்ய போகிறோம், நம்மளை பிடிக்கும் வண்ணமாக அவங்களுடைய படைகள் நமக்கு விரோதமாக எழும்பிற்று. அதை கேட்ட எலிசா வந்து சொல்கிற வார்த்தை தான் 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவளோடு இருக்கிறவரை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். ஒரே காரியம், ஒரு ப்ராப்ளம் வருது. கர்த்தரை நம்பி நிற்கிற எலிசா அதை எப்படி பார்க்குறாரு, கர்த்தரை அறியாத அந்த வேலைக்காரன் எப்படி பார்க்குறான். 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். எலியாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டார். கர்த்தரை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு எந்த பட்டயம் நிறைந்த எந்த படைகள் சூழ வந்தாலும் கர்த்தர் நின்று பாதுகாப்பார். அதுக்கு இந்த வசனமும் ஒரு சாட்சி. நம்மளும் கர்த்தரை அறியாத மகனாக இருக்கிறோமா, கர்த்தரை அறிந்த எலிசா மாதிரி இருக்கிறோமாங்கிறத இந்த நாட்களில் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ப்ராப்ளம் வருது, ஐயோ அம்மா ப்ராப்ளம் தீராது. கர்த்தரை முன்னிறுத்தி நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது நமக்காக கர்த்தர் இடைப்படுவார். அப்போ அந்த ப்ராப்ளம் நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும் நமக்கு சொல்லித் தருவார். எலிசா மாதிரி நுட்பம் எந்த ப்ராப்ளம்னாலும் கர்த்தரை முன்னின்று எதிர்கொள்ளும். கர்த்தர் தானே இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.